family and friends, welcome to Sarla's Creative Bite. இன்னைக்கு நம்ம இன்னொரு ஹெல்தியான டிஷ் பார்க்க போறோம். நேத்து நம்ம சோயா சங்க்ஸ்ல ஒயிட் கிரேவி பார்த்திருந்தோம். இன்னைக்கு சோயா சங்க்ஸ் வச்சு கிரன்ச்சி பால்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது கிரன்ச்சி பால்ஸ் யாருக்காக? நம்ம குட்டீஸ் சுட்டீஸ்க்காக. ஏன்னா அவங்களும் ஹெல்தியா சாப்பிடணும் இல்ல. நிறைய பிள்ளைங்க நேற்று செஞ்ச கிரேவியை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படியோ ஃபீல் ஆகும். ஆனால் இது செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக குட்டீஸ் சுட்டீஸ் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க, ரொம்ப ஈஸி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. ஊற வச்ச சோயா சங்க்ஸை நம்ம இப்போ தண்ணியிலேருந்து எடுத்து டைரெக்டாக அரைக்க போகிறோம். சோயா சங்க்ஸை அரைச்சாச்சு பாருங்கள், இப்படி உதிரி உதிரியாக வரும். அரைச்சதுக்கப்புறம் முட்டை போட்டுக்க போகிறோம். முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூனு, மிளகாப்பொடி 1.5 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், தேவையுள்ள உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ பால்ஸ் உருட்டிட்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் ஓட்ஸ் எடுத்துட்டு அந்த பால்ஸை இது மேலே அப்படியே ரோல் பண்ண விடுங்க. இப்படி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள், எப்படி ரோல் பண்ணிக்கணும். அப்போ இன்னும் க்ரன்ச்சினஸ்ஸாக வரும். கிறிஸ்பியான சோயா சங்க்ஸ் பால்ஸ் ரெடி. ரொம்ப கிறிஸ்பி பாருங்கள், இவ்வளோ மொறு மொறு மொறுன்னு அப்படியே உடைக்கும் போது க்ரன்ச்சி ஸ்மெல்ஸ் சவுண்ட் வரும். இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப ஹெல்தி கூட. நம்ம குட்டீஸ் சுட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. என் வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.